சொல்லுங்க. ரெக்கார்டிங் ஆ, பார்க்கல. சார் ஆட் பண்ண சொல்லி சொன்னாங்க. ம்ஹ்ம். சரி, சரி. மேம் அசைன் டு யூசர் இருக்குல்ல ஹெச்எம் யூசர்னா இப்போ நான் கிரியேட் பண்ணா ஹெச்எம் யூசர்னு வருது மேம். ம்ஹ்ம். இப்போ நீங்க கிரியேட் பண்ணா உங்க யூசர் நேம் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க வரும் மேம். ஓகே. ஸ்டார்ட் டேட்டு ஃபினிஷ் டேட்லாம் நம்ம கொடுக்க வேணாம் மேம். ஓகே. அப்புறம் இங்க நெக்ஸ்ட் பட்டன் இருக்குல்ல, நெக்ஸ்ட் பட்டன். எஸ். ஆமா. இதோ மேல ம். அது கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் போகும் மேம். ஆ வந்துச்சுன்னா இப்போ ஃபினான்ஷியல் இருக்குல்ல மேம். ஃபினான்ஷியல் ஓகே. அது இந்த சைட்ல வந்து எக்ஸ்பேண்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அது கிளிக் பண்ணா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே. 1 minute மேம். ஃபினான்ஷியல். எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுல மேம். ம்ஹ்ம். இப்போ இந்த இந்த சைட்ல வந்து கிளிக் பட்டன் ஒன்று இருக்குல்ல, ம்ஹ்ம். செக் பாக்ஸ். ஆமா, செக் பாக்ஸ். ம்ஹ்ம். ஆ அது ஃபுல்லாவே கிளிக் பண்ணணும் மேம். இந்த ஃபினான்ஷியல் இருக்குது எல்லாமே. ஓ! அது கீழ இருக்கிறது எல்லாத்தையுமே இது பண்ணணும். ஆ ஓகே. ஃபிக்ஸ்ட் எல்லாமே அசெட் ஃபினான்ஷியல் பத்தி. இருக்குது. எஸ் மேம். ஓகே. ம்ஹ்ம். ஃபிக்ஸட் அசெட். எக்ஸ்பென்சஸ், சப்ளையர் இன்வாய்ஸ். அது கீழ இருக்குது. ஓ! இது எல்லாமே ஒரே இதுல கன்டென்ட்ல இருக்கதா? ஆ ஃபிக்ஸ்ட் அசெட் தான் ஒரே இதோட இது இருக்கு கன்டென்ட். கஸ்டமர் மேம். இன்வாய்ஸ் இதுக்குள்ளேயே வருமா? ஃபினான்ஸ்குள்ளயே? ஆமா மேம். ஓகே. ஃபினான்ஷியல் தான் மேம் வரும். ஓகே. ஓ! அந்த எக்ஸ்பேண்ட கிளிக் பண்ணா இவ்ளோ இது கீழ வருதோ? அனாலிசிஸ் நெறையா. ஓகே. இதுல ம்ஹ்ம். ஃபுல்லா பேட் மேம். பேட் செட் பண்றோம் ஓகே. மேம் ஃபினான்ஷியல். ம்ஹ்ம். ஆ இது வரையும் மேம். ஓகே. பாத்தீங்களா? ஓகே. சேவ் அண்ட் ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுக்கணும் மேம். இங்க ம்ஹ்ம். இருக்குல்ல நெக்ஸ்ட் பட்டன் ஓகே. பக்கத்துலயே. ம்ஹ்ம். ஒவ்வொரு கம்பெனிக்கும் இந்த மாதிரி பண்ணணுமா? ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஃபினான்ஸ் மட்டும் தான் போடணுமா? ஆமா மேம். ஓகே. இப்போ என்ன பண்றீங்க? அது சர்வர் இந்த ஸ்லோவா இருக்கு. ரைட்ல பிளாக் ஸ்கிரீனை கீழே புல் பண்ணிடுங்க. அது மறைக்குது பாருங்க. ஆப் டாட் ஓகே சார். ஓகே, நல்லா கீழே இழுத்துருங்க. ஓகே மேம். கீழே போகும். சேவ் சேவ் குடுத்தோனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகுதா? ஆமா. சேவ் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் மேம். ஓகே. இப்போ ஃபினான்ஷியல் இருக்குல்ல, ம்ஹ்ம். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் மேம். ஓ! கீழ நீங்க டிக் எக்ஸ்பேண்ட் பண்ண பண்ணதெல்லாம் இங்க வந்துரும் அப்போ. ஆ அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல மேம், டிஃபைன் காமன் ம்ஹ்ம். அப்ளிகேஷன் கான்ஃபிகர் ஃபார் ஃபினான்ஸ். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே. லைக் நீங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என்டிட்டி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபினான்ஸ் இருக்குல்ல, ம்ஹ்ம். ஆண்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர். என்டர்பிரைசஸ் அது ஸ்ட்ரக்சர் ஃபார் ஆ ஃபினான்ஷியல்ஸ். அதை நீங்க சொன்னீங்கன்னா இங்க வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குல்ல மேம். ம்ஹ்ம். அதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும் மேம். இது அதுக்கடுத்து டிஃபைன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்னு இருக்குல்ல, ம்ஹ்ம். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வேல்யூ செட் கிரியேட் பண்ணணும் மேம். இப்போ பாருங்க, மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட்னு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒன் மேனேஜ். ம்ஹ்ம். இருக்குல்ல மேம், தெரியுதா? இருக்கு. தெரியுது, தெரியுது. ஆ இங்க வந்து பார்த்தா இந்த ஒரு ஆரோ மார்க் இருக்குல்ல, ம்ஹ்ம். அது கிளிக் பண்ணா டாஸ்க் உள்ள போகும் மேம். ஓகே. டாஸ்க் உள்ள போயிடுச்சா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா
வேல்யூ செட் கிரியேட் பண்ணணும். ம் ஓகேங்களா? வேல்யூ செட் கிரியேட் பண்ண அதே மாதிரி கிரியேட் சிம்பிள் இருக்குல்ல, ம் ப்ளஸ் சிம்பிள். அது கொடு ஆ அது கொடுத்துட்டு கிரியேட் பண்ணணும் மேம். நம்ம வந்து ஒரு வேல்யூ செட் கோட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே. நீ ஃபர்ஸ்ட் அடிக்கிறது கம்பெனி நேமா? SACOMP போட்டிருக்கீங்களே. எது மேம்? இந்த வேல்யூ செட் கோடுக்கு ஒன்று டைப் பண்ணியிருக்கீங்களா, அது கம்பெனி நேம் எக்ஸாம்பிளாக வச்சுக்கணுமா? இல்லை நீங்கள் அந்த SC அடிச்சிருக்கீங்கல்ல, அது நீங்களா அடிக்கிறதா இல்லைன்னா? நம்ம எடுக்கிறது சாரி புரியல. நம்ம கொடுக்குறது மேம் ஓகே நேம்லாம். ஓகே. அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்ம தேவையில்ல மேம். இந்த எந்த மாடல் போட்டிருக்குல்ல, ஸ்டார் மாதிரி சிம்பிள் போட்டிருக்குல்ல ஆமாம். சைடில், அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ். இந்த ஸ்டார் ஓகே மாதிரி இல்லைன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம் மேம், டேப் ஓகே. அடிச்சுட்டு போயிடலாம். ம் இங்க மாடல் போயிட்டு GL இருக்குல்ல, ஜென்ரல் லெக்சர், ஜென்ரல் லெஜர். ஓகே. அதை கிளிக் பண்ணணும் மேம். ஓகே கிளிக் பண்ணிட்டோன்னே வேலிடேஷன் டைப்னு கேட்கும். வேலிடேஷன் டைப்ல வந்து இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் இருக்கு மேம். ஓகே இண்டிபெண்டன்ட் எதுக்குன்னா நம்ம ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கலாம், நம்ம வேல்யூ கிரியேட் பண்ணிட்டு நம்மளே கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து SC கம்பெனி, இது வந்து கம்பெனி மேம். கம்பெனியில் வந்து லைக் எம்ப்ளாயிஸ்ல இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரோல் இருக்கும். HR, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அது மாதிரி இருக்கும்ல, அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ நம்பர் இருக்கும், வேல்யூ செட் கோடுன்னு இருக்கும். ஓகே அதுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா அது வந்து இண்டிபெண்டா கிரியேட் பண்ணா நம்ம நம்பர் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். நார்மலா நம்ம எந்த மாதிரி தோணும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டிபெண்டன்ட்னா அதோட பேரண்ட்ஸ் கிளாஸ் மாதிரி வரும் மேம். ம் இப்போ நம்ம இண்டிபெண்டா கிரியேட் பண்ணிக்கிறோம். டிபெண்ட். ஓகே நம்ம வேல்யூ டேட்டா டைப் என்ன கொடுக்கணும், கேரக்டர் கொடுத்துக்கலாம் மேம். ஓகே சப் டைப் வந்து டெஸ்ட் மேம். ஓகே. இட்ஸ் மேக்ஸிமம் லென்த் இருக்குல்ல மேம், ம் அது நம்ம ஒரு 6 கொடுத்துக்கலாம். ஓகே அதில் நம்ம இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்றோம் மேம். ஓகே மேம் இன்னொன்று ஒரு வேல்யூ செட் கிரியேட் பண்ணணும். இப்போ இது வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம் மேம். ஃபர்ஸ்ட் ஒன்று கம்பெனி கிரியேட் பண்ணோம்ல, ம் ஆமாம். இப்போ வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம் மேம். ஓகே மேம் அதே மாதிரி டேப் அடிச்சோடனே API நேம் மாதிரி அதே கிரியேட் ஆயிடும். டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு தேவையில்ல. மாடல் போயிட்டோன்னே ஓகே. இப்போ வேல்யூ செட்டில் எப்பயுமே ரெண்டு கிரியேட் பண்ணணும், ஒன்று கம்பெனிக்கும் ஒன்று அக்கௌண்ட்டுக்கு. ஆமா இல்ல அப்படி இல்ல மேம். கம்பெனி கிரியேட் பண்ணணும். அவங்க என்ன கேக்குறாங்க நம்ம கிரியேட் பண்ணுவோம் கம்பெனில. சப்போஸ் அவங்க கம்பெனி மட்டும் கேட்டா கம்பெனி கிரியேட் பண்ணணும், இல்லைன்னா அவங்க அக்கௌண்ட் கேட்டா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே அதுல வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கு, டிபார்ட்மெண்ட்டும் கிரியேட் பண்ணணும். அதுல வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் வரும், அது கிரியேட் பண்ணணும். 4 இருக்கு மேம். 4த்துல அவங்க என்ன கேட்கறாங்க கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம சும்மா சாம்பிள் தானே பண்ணா, நான் 2 கிரியேட் பண்றேன் மேம். ஓகே. கம்பெனி அக்கௌண்ட்டு. கம்பெனி அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் ஒன்று வரும் மேம். ஓகே. டிபார்ட்மெண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட். ஓகே சரி இப்போ நம்ம GL தானே மேம் பண்றோம், அதனால ஜென்ரல் லெக்சர். ம் சேம் தான் மேம். போனது பண்ணோமோ அதே தான் மேம், வேற எதுவும் இல்லை. ஓகே மினிமம் லென்த்னா என்னது, எதுக்கு 6 7 அந்த மாதிரி போடுறீங்க? மேம் மினிமம் லென்த். மினிமம் லென்த்னா இப்போ வேல்யூ செட் கோடு இருக்குல்ல மேம், அதுக்கடுத்து வந்து கீழே வந்து நம்ம வந்து சர்ச் பண்ற மாதிரி ஆப்ஷன் வரும் மேம். ஓகே அதுல வந்து நம்ம வந்து இப்போ கேரக்டருக்கு கொடுத்துருக்கோம்ல, ஆஹா இப்போ வந்து அந்த இண்டிபெண்டன்ட் கொடுத்துட்டு அது கீழே வந்து நான் ஒரு கேரக்டர் செட் பண்ணிருப்பேன்ல, ஆமா. அதுல வந்து நான் வந்து ஒரு இப்போ எம்ப்ளாய்க்கு இப்போ HRக்குன்னு சொல்லி ஒரு நம்ம இது இருக்கு மேம், அவங்களுக்கு ஒரு கோடு இருக்கும். ம் HRன்னு ஒரு கோடு இருக்கும். அது வந்து நான் நியூமெரிக்கல் வேல்யூனா ஒரு 1 to 6. இப்போ நான் வந்து மினிமம் வேல்யூ 6, மேக்ஸிமம் வேல்யூ 6 வச்சிருந்தேன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட நம்பர் 2 3 4 5 6 அது வரையும் தான் இருக்கணும். ஒரு 6 நம்பர் தான் ஓகே இருக்கும், அதுக்கு மேல போகக்கூடாது.
ஓ அதுக்கு ஓகே மேல போயிடுச்சுன்னா வேல்யூ செட் வந்து ஃபைண்ட் ஆகாது, அதுல ஓ காட்டிடும். ஓகே அவங்களும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். அது மேக்ஸிமம் நம்பர் 6 வரையும் தான் இருக்கணும். மினிமம் எவ்வளவு வேணும், 6ல இருந்து எவ்வளவு வேணும் இருக்கலாம் மினிமம். ஓகே அது அவங்க கரெக்டா கொடுக்கணும். அப்படி தப்பா கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மேல கொடுத்தாங்கன்னா அது மாதிரி ஒரு வேல்யூ செட்டே காட்டாது. ஓகே அதுக்கு தான் நம்ம அதை செட் பண்றோம். ஓகே இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம் மேம். வேல்யூ செட் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். மேம் இப்போ வேல்யூ செட் முடிச்சிட்டோம்ல மேம். இப்போ கிரியேட் பண்ணிட்டு ஹெச்எம் யூசர்ல அதுக்கப்புறம் வந்து சார்ட்டோட அக்கௌண்ட் இருக்குல்ல, ஆமா அது கீழே ஆ இப்போ அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண மேம் சார்ட்டோட அக்கௌண்ட்டுக்கு. ஓகே அதே மாதிரி கோ டு டாக்ஸ் போயிட்டு இப்போ இங்க சர்ச் பட்டன் இருக்குல்ல மேம், நீங்க சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஜென்ரல் லெக்சர்னு ஒன்று வரும் மேம். ஓகே வருதா? வருது அதுல வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மேனேஜ் ஸ்ட்ரக்சர்னு இருக்குல்ல, ஆமா அது கிளிக் பண்ணணும். மேனேஜ் ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு இப்போ வந்து அதே மாதிரி ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, கிரியேட் பண்ணணும் ஸ்ட்ரக்சரை. ஓகே ஸ்ட்ரக்சர் கோட் கிரியேட் பண்றோம் மேம். ஹலோ, கேக்குது பாக்குறேன் பார்த்துருக்கேன். ஸ்ட்ரக்சர் கோட் கிரியேட் பண்றோம் மேம். டெலிமீட்டர் இருக்குல்ல, அதுல வந்து நம்ம டாட் கிளிக் பண்ணோம் மேம். ஓகே ஓகே, அது ஏன் அப்படி காமிக்குது, சிம்பிள்ஸ் காமிக்குது அதுல? அப்படி காட்டுங்க. நம்மளுக்கு என்ன தோணுது வச்சுக்கலாம். இப்போ நீங்க உங்க ஐஃபோன் வேணா ஐஃபோன் வச்சுக்கலாம், பிளஸ் வேணா பிளஸ் வச்சுக்கலாம். அது எதுக்குன்னா இப்ப சீரிஸ் நம்பர் வரும்ல, ஓகே ஒரு கம்பெனின்னு ஒரு நம்பர் வரும், டிபார்ட்மெண்ட் கம்பெனின்னு சொல்லி நம்பர் வரும், 0011000 2003030 வரும்ல மேம். ஓகே அதுக்கு வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து ஐஃபோன் வச்சு வரும் கேப், சிலது வந்து டாட் வச்சு வரும். ஓ ஓகே அது நம்ம செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் மேம் இது. ஓகே இப்போ நம்ம சேவ் கொடுத்துட்றேன். மேம் இங்க பிளஸ் பட்டன் இருக்குல்ல, கிரியேட் பட்டன், இங்க வந்து இப்போ செக்மெண்ட் கிரியேட் பண்ண போறோம் மேம். ஓகே செக்மெண்ட் கோட் ஒன்று கிரியேட் பண்றோம் மேம். ஓகே நேம் அதே கொடுத்துக்கலாம். செக்மெண்ட் கோட் என்ன கொடுமோ அதே நேம் கொடுத்துக்கலாம் மேம். ஓகே சீக்வன்ஸ் நம்பர் 1 வச்சுக்கிறோம் மேம். ஓகே ஓகேங்களா? மேம் டிஸ்பிளே வித் மேம் இது இந்த இப்போ செக்மெண்ட் கிரியேட் பண்ணா செக்மெண்ட் ஓப்பன் ஆகும்ல யூசருக்கு, அது வந்து வித் வந்து எவ்வளவு வச்சுக்கலாம் நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம் மேம். ஓகே அது காலம் நேம், காலம் நேம் செக்மெண்ட் 1 மேம். ஓகே இந்த செக்மெண்ட் 1 இருக்குல்ல, இது வந்து இப்போ வந்து நான் இந்த இதோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த செக்மெண்ட் 1 பேக் எண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும், செக்மெண்ட் 1 சொல்லி தனியா. ஓகே அதனால செக்மெண்ட் 1 கொடுத்துரும். இப்போ டிஃபால்ட் வேல்யூ செட் கோடுன்னு இருக்குல்ல, இந்த செக்மெண்ட் ஒன்னுன்றது ஒவ்வொரு கம்பெனிக்கும் நம்ம செட் பண்றது வந்து இதுக்குள்ள தான் அந்த டீடைல்ஸ் எல்லாம் போகுமா செக்மெண்ட் 1குள்ள? ஆமா செக்மெண்ட் 1 கம்பெனி டீடைல்ஸ்ல போகும், அக்கௌண்ட்டுக்கு வந்து செக்மெண்ட் 2 வரும். அப்ப அதோட ஓகே டீடைல் வந்து செக்மெண்ட் 2ல ஸ்டோர் ஆகும். ஓகே இப்போ டிஃபால்ட் வேல்யூ செட் கோட் இருக்குல்ல மேம், இல்ல சர்ச் பட்டன் போயிட்டு வேல்யூ செட் கோட், நம்ம வேல்யூ செட் கோட் கிரியேட் பண்ணோம்ல கம்பெனிக்குன்னு சொல்லி, ஆமா அதை நம்ம சர்ச் பண்ணலாம் மேம். ஓகே சர்ச் பண்ணது காட்டுதுல மேம், கம்பெனின்னு காமிக்குது சொல்லி. தேர்ட் ஒன். அது கிளிக் பண்ணிட்டு ஓகே ஓகே கொடுத்துருங்க. ஓகே. இப்போ வந்து செக்மெண்ட் லேபிள் இருக்குல்ல மேம்,
இதுல வந்து பிரைமரி பேலன்ஸ் செக்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, ஆமா இருக்கு. இது நேரமாக வச்சிருக்க போறோம் கரெக்டா. ம்ஹ்ம். அத கிளிக் பண்ணுமா? மேம் அந்த பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் கிளிக் பண்ணுமா அடுத்தது? ஆ கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, ம்ஹ்ம். இங்க போனா செலக்ட் லேபிள்ல வந்துடும் மேம். ஓகே. இப்போ நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் பேலன்சிங் பிரைமரி பேலன்ஸ் செக்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ம்ஹ்ம். கம்பெனியோட கிரெடிட் அண்ட் டெபிட்டை வந்து மெயின்டைன் பண்ணதுக்கு பிரைமரி பேலன்ஸ் அக்கௌண்ட் செட் பண்ணி யூஸ் ஆகும். அதுதான் ப்ராஜெக்ட் ஓகே. இதுக்கு கொடுக்குறோம் மேம். ஓகே. நான் சேவ் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடலாம். ஓகே. இப்போ கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம்ல, அதே மாதிரி ம்ஹ்ம். அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணணும் மேம். ஓகே. எஸ். அதே மாதிரி கிரியேட் பண்ண செக்மெண்ட் கிரியேட் பண்ணது மேம். ஓகே. செக்மெண்ட் கோட் மேம். சீக்வன்ஸ் நம்பரும் 2 கொடுத்துறோம் மேம். இதுல ம்ஹ்ம். மேம் சீக்வன்ஸ் நம்பர் இருக்குல்ல, ஆமா. 1னா கம்பெனிக்கு யூஸ் பண்ணுவோம் மேம், ஓகே. 2னா அக்கௌண்ட் மேம், ஓகே. 3ன்னு வந்துச்சுன்னா டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட். ஓகே. அதுக்காக ஒரு ஒரு இது கிரியேட் பண்றோம்ல, அதுக்கு வந்து ம்ஹ்ம். செக்மெண்ட் நம்பர் சேஞ்ச் ஆயினே இருக்கு மேம். ஓகே. ம்ஹ்ம். இப்போ நம்ம எந்த 1னா கம்பெனி சர்ச் மேண்டிட்டரியா பண்ணாலும் அந்த சீக்வென்ஸ் நம்பர் 1ன்னு போட்டா அந்த கம்பெனி நேம்ஸ் எல்லாம் வருமா? மேம். இப்போ இது வந்து இந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும் தான் சீக்வென்ஸ் நம்பர் 1னா? இல்ல எல்லா ஆமா கம்பெனிக்கும் சீக்வென்ஸ் நம்பர் 1 தானா? ஆமா மேம். எல்லாம் நமக்கு சீக்வன்ஸ் நம்பர் 1 மேம். அது நம்ம இது வந்து ஓ. நம்ம அக்கௌண்ட் நம்ம கம்பெனி கிரியேட் பண்றோம், நம்ம கம்பெனிக்கு மட்டும் தான் காட்டும். ஓகே. ஆஹா. அது வந்து இப்போ நீங்க சொல்றது கூட 1 கொடுத்துட்டோம்னா எல்லா கம்பெனியோட இது டீடைல்ஸ் எல்லாம் காட்டுன்றீங்களா, அப்படி காட்டாது ஆமா. மேம். ஓ, அப்படி வராது. ஓகே. ம்ஹ்ம். அப்படி வராது. இப்போ நம்ம கிரியேட் பண்றோம், நம்ம கம்பெனிக்கு இது கிரியேட் பண்றோம். 1னா இது வந்து டிஃபால்ட்டா எடுத்துக்கும். 1னா அப்படி சொல்ல, 1னா வந்து கம்பெனின்னு சொல்லி எடுத்துக்கும், 2னா அக்கௌண்டிங் எடுத்துக்கும், 3னா டிபார்ட்மெண்ட், அப்படி பிரிச்சு பிரிச்சு எடுத்துக்கும். நம்ம இப்படி ஓகே. கொடுத்துக்கலாம். ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். அதுதான் மேம். ஓகே. சேம் டிஸ்ப்ளே விட்டு கொடுத்துக்கலாம் மேம். ம்ஹ்ம். இப்போ வந்து செக்மெண்ட் 2ல வந்து இது ஓகே. டேட்டா எவ்வளோ ஸ்டோர் ஆகும் மேம் பேக் எண்ட்ல. ஓகே. ம்ஹ்ம். ஆனால் செக்மெண்ட் 2 கொடுத்துக்கிறோம். ஓகே. மேம் டிஃபால்ட் வேல்யூ செட் கோடு இருக்குல்ல, ம்ஹ்ம். சேம் லைக் அதே மாதிரி சர்ச் பண்றோம் மேம். வேல்யூ செட் ஓகே. கோடு இப்போ அக்கௌண்ட் இருக்குல்ல மேம், நம்ம இது செகண்ட் ஒன். ஓகே. ஓகே. இது வேல்யூ செட் இருக்குல்ல மேம், இதோட இது ஆட் பண்றோம் மேம். ஓகே. சேவ் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறோம். சாரி ம்ஹ்ம். சாரி மேம், இதுவும் ஆட் பண்ணல நான் செக்மெண்ட், அது மட்டும் எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே. செக்மெண்ட் லேபிள் இருக்குல்ல மேம், ம்ஹ்ம். இல்ல வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து அக்கௌண்டிங் வந்து நேச்சுரல் அக்கௌண்ட் செக்மெண்ட் இருக்கு, அது கொடுக்கணும் மேம். ஓகே. இது என்ன பண்ணணும்னா கம்பெனியில் இருக்கிற அக்கௌண்ட் எல்லாமே இதான் மேம் மெயின்டைன் பண்ணணும். இப்போ புது அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுல ஓ, இது இருந்து நேச்சுரல் டெலிட் அக்கவுண்ட் பண்றது. செக்மெண்ட் தான் எல்லா நேச்சுரல் அக்கௌண்ட் அக்கவுண்ட்டையும் மெயின்டைன் பண்ணும். கம்பெனி அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லாமே இதான் மெயின்டைன் பண்ணணும் மேம். ஓகே. நேச்சுரல் செக்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேம். ஓகே. அதே மாதிரி சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம் மேம். ஓகே. இப்போ நம்ம மேனேஜர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டோம்ல மேம், ம்ஹ்ம். இப்போ ஸ்ட்ரக்சரும் இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்றோம் ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட். பக்கத்துல. ஓகே. தெரியுதா மேம்? தெரியுது. மேனேஜ் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ ஒரு அதான் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் தான். சார்ட்டர் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ம்ஹ்ம். இன்ஸ்டன்ட் எது கிரியேட் பண்றோம்னா, இப்போ 2 ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, ம்ஹ்ம். அது வந்து அக்கவுண்ட்டும் ரன் பண்றதுக்காக கம்பெனியும். நம்ம இன்ஸ்டன்ட் ம். மேம் அந்த 2 கம்பெனியும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, ஓகே.
அதுக்கு வந்து நம்ம அது ரெண்டுத்தையும் ரன் பண்ணதுக்கு நம்ம இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணணும் மேம். அப்பதான் அதை ரன் பண்ண முடியும். இல்லை ஓகே ரன் ஆகாது. அதுக்காக தான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம். ஓகே சேம் லைக் அதே தான் மேம். ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ட் கோட் கிரியேட் பண்றோம். இங்கிட்டு போயிட்டு ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஓ திரும்ப ஜாயின் பண்ணலாமா? ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் வந்துச்சு. மேம். எப்படி ஆச்சு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி? இது ஐடியா இருக்கா? இன்னும் 9 மினிட்ஸ் இருக்கு. ஓகே 9 மினிட்ஸ் நான் திரும்ப லிங்க் சென்ட் பண்ணட்டா? ஓகே மேம். ஓகே அதே தான் மேம். ஓகே ஸ்ட்ரக்சர் நேம் இருக்குல்ல, இதுல வந்து நம்மளுக்குன்னு சொல்லி நான் ஒன்று வச்சிருப்போம். நம்ம ஒன்று கிரியேட் பண்ணல, CKFFன்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும் மேம். ஃபர்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண பாருங்க. ரெண்டு இதோ இருக்கு பாருங்க மேம். KFF. இப்போ ஸ்ட்ரக்சர் செக்மெண்ட் கிரியேட் பண்ண முன்னாடி ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம் பாருங்க, CKFFன்னு சொல்லி. அது வந்து இதுல வரும் மேம். அதுதான் நம்ம கரெக்டா கிளிக் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் நேம்ல ஸ்ட்ரக்சர் நேம் கிரியேட் பண்ணா நம்மளுக்கு வந்து நம்ம ரெண்டு கிரியேட் பண்ண செக்மெண்ட் வந்துரும் கீழே. ஓகே ஒரு நிமிஷம். அது எப்படி இது ரெண்டும் கீழே இருக்குது? இங்க ஒரு நிமிஷம். ஓ இந்த SCKFF போட்டா இது ரெண்டும் கீழே வந்துடும், கம்பெனி அக்கௌண்ட்டும். ஆமாம், ரெண்டு அக்கௌண்ட் வந்துடும் மேம். ஓகே அந்த கம்பெனிக்கு தான் ஓபன் பண்ணும். ஓகே 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 இது இருக்குல்ல மேம், இது வந்து நம்ம செக்மெண்ட் கிரியேட் பண்ணது மேல ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருப்போம். ஆமா ஆமா நீ பாத்தீங்களா? ரெக்கார்ட்ல பார்த்தேன். பாருங்க இருக்கும். ஓகே அதுதான் நம்ம ஸ்ட்ரக்சர் நேம்ல கொடுக்கணும். ஸ்ட்ரக்சர் ஓகே நேம்ல ஓகே அப்ப கொடுத்தோம்னா நம்ம ரெண்டு செக்மெண்ட் கிரியேட் பண்ண செக்மெண்ட் இதுல வந்து ஷோ ஆகும் மேம். ஓகே இது இருக்கு. இதுல இருக்குல்ல மேம். இப்போ நம்ம வந்து எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஓகே இது கொடுத்துட்ட உடனே ரிக்வைர்டு இருக்குல்ல, ரிக்வைர்ட் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணணும். ஓகே கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும் மேம். ஓகே இங்க ரிக்வைர்டு இது வருதுல்ல மேம், டிக் வருதாமா? ரிக்வைர்ட் ஆயிடுச்சு மேம். இப்போ அதே மாதிரி அக்கௌண்ட்டுக்கும் பண்ணணும் மேம். ஓகே required tick and okay. இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடலாம் மேம். ஓகே மேனேஜ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டோம், ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் மேம். ஓகே இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து டெப்ளாய்மெண்ட் பண்ணிட்டோம் மேம். ஓகே நெக்ஸ்ட் டெப்ளாய்மெண்ட். ஓகே டெப்ளாய் கொடுத்துறோம் மேம். இப்போ இது முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இது இம்ப்ளிமெண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லா முடிச்சிட்டோம். கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணி வேல்யூ செட் ஆட் பண்ணிட்டு அதுக்கு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம். ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம் மேம். ரிக்வைர்ட் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ண வச்சிட்டோம். ஓகே அவ்வளவுதான். இப்போ டெப்ளாய்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் மேம். ஓகே அப்போ இந்த ஒரு ஒரு கம்பெனிக்குள்ளது எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம், அக்கௌண்ட்டும் அதோட அக்கௌண்ட்டும் கம்பெனியும். கம்பெனி ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் மேம். ஓகே இந்த மாதிரி அதான் ஒவ்வொரு சொன்னேன் இல்லையா, மினிமம் 2 கம்பெனியும் செக்மெண்ட். ப்ராசஸ்ல எல்லாத்தையும் ரெடி அக்கௌண்ட்டும் பண்ணி கம்பெனியும் வச்சுக்கணும். மினிமம் 2, மேக்ஸிமம் 30 நீங்க வேணா வச்சுக்கலாம். மேண்டேட்டரி ஓகே அன்னைக்கு சார். பார்த்தோம்ல தியரியில, அதான். ஓகே சார். இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓபன் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணுமா? ஆமா ஆமா, இதான் ஓகே ப்ராசஸ். ஓகே சார். புரியுது இல்ல உங்களுக்கு? புரியுது சார். இதுக்கப்புறம் என்னப்பா டாபிக் இருக்கு? சார் டெப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு முடிச்சிட்டோம்னா இது இருக்கு சார், கேலண்டர். ஓகே, கேலண்டர் சிம்பிள் தான், அதை முடிச்சிடலாம். கரன்சி இன்பில்ட், அதை query கேலண்டர் பண்ணி இருக்கு காமிச்சா சார். போதும். உங்களுக்கு டைம் இருக்குல்ல மேடம்? எனக்கு டைம் இருக்கு சார். ஓகே ஓகே, அவங்களுக்கு இருக்க வரையும் எல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு அவங்களையும் ஒரு ரவுண்டு போட வைக்கலாம். அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். சரிங்க சார். ஸோ நீங்க எவ்வளவு டைம் வேணா எடுத்துக்கோங்க, நீங்க இது வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஓகே சார். ஏன்னா நீங்களும் அதே மாதிரி போட்டீங்கன்னா அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டா உங்களுக்கும் யூஸா இருக்கும் இது முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகே சார். மேம் நெக்ஸ்ட் நம்ம கேலண்டர் பார்த்துடலாம் மேம். ஓகே சார்.
கதவு லாக் பண்ணிட்டு மேம் வாங்க. இது ம் மேம் இல்ல இங்க சாரி சொல்லுங்க. ஓகே நம்ம டிப்ளாய்மெண்ட் ஆகிட்டோம்னா நம்ம கேலண்டர் பார்த்துடலாம் மேம். ஓகே. இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும் மேம். ஓகே. இப்போ நேற்று நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் என்னோட பேரில். அதில் வந்து பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகலை. இப்போ திரும்ப அதில் போய் எடிட் பண்ணி பாஸ்வேர்டை மாற்றணுமா? பண்ணலாம் மேம், இல்லை மாற்றலாம். புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா? எப்படினாலும் பண்ணிக்கலாமா? இல்லை புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ரோல்ஸ்லாம் ஆட் பண்ணிடுங்க மேம். நான் ஓகே. கொடுத்தல ஃபவுண்ட் ரோல்ஸ் இருந்துச்சு இல்லை ஸ்கிரீன்ஷாட் ஓகே. எடுத்தீங்களா, அந்த ரோலில் ஆட் பண்ணிடுங்க மேம். ஓகே. ஓகே. டெப்ளாய்மெண்ட் எப்பவுமே டைம் எடுத்துக்குமா? ஆமா ஆமா, பேக்ரவுண்ட்ல ஃபுல் ப்ராசஸ் அது ரன் பண்ணி செக் பண்ணும் எல்லாம் கரெக்டா ஓ. இருக்கான்னு. எரர்னா த்ரோ ஓகே. அவுட் பண்ணும். ஓகே. அண்ட் தென் எனக்கு ஒரு டவுட். ஐடி செக்டார்ல இந்த ஆரக்கல் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? அந்த அவங்களோட டெபிட் கிரெடிட் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா இல்லை வேற எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா இல்ல, சார்? ஆரக்கிள் ஃபினான்ஸ் இருக்கு, சப்ளை செயின் இருக்கு, எல்லா இதுலயுமே யூஸ் பண்ணும். மேனுஃபேக்சரிங் சப்ளை செயின் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஹெச்ஆர்சி ஹியூமன் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆரக்கிள் ஹெச்ஆர்எம்ஸ் இருக்கு இல்லையா, கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஓகே. அப்புறம் ஓடிஎம் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், எல்லா செக்டார்லயும் இருக்கு. எல்லாமே இது லிங்க் ஆயிடும். அதான் இஆர்பி. ஓ ஓகே சார். ஆமா ஆமா, எல்லாமே இருக்கு. அதனால தான் மேனுஃபேக்சரிங் அது இது எல்லாமே இருக்கு இல்லையா. ஓகே.